உங்கள் கைகளும் உங்கள் கால்களும் விலங்கே இல்லாமல் கட்டப்பட்டு உள்ளது. இதை உடைச்சி எரியணும்னு சொல்லி சாயப்பா உங்கள் முன் இந்த பதிவின் மூலமாக நிற்க போகிறாரு. யார் யாரெல்லாம் இந்த பதிவு நம்ம கட்டப்பட்ட கையும் கட்டப்பட்ட காலும் விலகுன்ற நம்பிக்கையில் கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும். அடி வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் மன ரீதியாக ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா அதை நீங்கள் சரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்றதையும் இந்த பதிவில் இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போவும் சொல்கிற ஒரு அழகான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்கன்ற நம்பிக்கை கடவுள் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக தந்திருக்கிறாரு. முடியும்னு நினச்சி கேட்குறவங்களுக்கு பல மாற்றங்கள், இல்லை இது ஆகாதுன்னு நினச்சி கேட்குறவங்களுக்கு சிரமங்களும் இருக்கும். ஸோ சிரமங்களை குறைக்கணும், வாழக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு உங்கள் ஆன்மா துடிக்குது இல்லையா? அந்த துடிக்கக்கூடிய ஆன்மா இந்த பதிவை பார்க்காம சும்மா விடாது. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, நரகமா சொர்க்கமா அப்படின்ற கேள்விக்கு ஒரே பதில் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் நாம் இவ்வளவு பெரிய மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கோம். இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு தெரிஞ்சால் மறுபடியும் சொல்கிறேன், அதிர்ச்சியோ அடைவீங்க. இந்த பதிவின் முடிவில் ஒரு ஆனந்த நிலையையும் நீங்கள் அடைவீர்கள். இந்த பதிவு உங்கள் மனசுக்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு உண்மையை உங்களுக்குள்ளே எடுத்து சொல்ல போகுது இன்னும் ஆழமாக. ஏன்னா கடவுளோட குழந்தையாக நீங்கள் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதத்தை எவனாலையும் தடுக்க முடியாது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் கொடுத்த பதிவு நோய்களை பற்றி. நோய்களோட தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் சில விஷயங்களை செய்வதன் மூலமாக அந்த நாட்பட்ட நோயை கூட எப்படி சாயப்பாவோட ஆசீர்வாதத்தினால துரத்தலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி காலையில் பேசியிருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் வெல்த்தியாக வாழ முடியும். ஸோ வாழ்க்கைன்றது ரொம்ப காம்ப்ளிகேஷனே கிடையாது. எதிர்பார்ப்புகள் எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கும். பட் எதிர்பார்ப்புகள் இல்லை அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சுமையோடு வாழணுமா இல்லை சந்தோஷமாக வாழணுமா? அப்போது இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவு, நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நியாயமானதா நியாயம் இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா அப்போ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஆபத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம்.
அப்போ இயல்பான நிலையில் இருந்து அந்த பதிவுகளை நீங்கள் கேட்டு ரொம்ப இயல்பான நிலையிலேயே ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொர்க்கத்தை இங்கேயே பார்க்கலாம். ஒரு 20 பேர் வாழக்கூடிய இடத்துல நீங்கள் ஒருத்தவர் மட்டும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த 19 பேரும் ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. சரிதானே? அப்போ இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை அந்த 19 பேரும் உங்களை கேவலமாக பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த நொடி. ஆனால் அடுத்த நொடி என்ன நடக்க போகுது தெரியுமா? அந்த 19 பேரும் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி மாத்துறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. உங்களை நிறைய பேர் அடிக்கிறத தாண்டி மன ரீதியாக துன்புறுத்துவாங்க. இந்த விஷயத்தை சொன்னால் அது உங்களுக்கு பெரிய கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சும் அது கூட விளையாடக்கூடியவர்கள் இன்னைக்கு அதிகம். இன்னைக்கு யாரும் அடிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் அடித்தாங்க, ஆண்கள் பெண்களை அடித்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் ஆண்களை அடிக்கிறதெல்லாம் இல்லை. யுத்தமே இல்லாமல் அதை விட மோசமான யுத்தம் இங்கே நடக்குது. அப்போ உணர்வு ரீதியாக உங்களை கோபப்படுத்தி உங்களோட மன நிம்மதியை இழக்க வைக்கிற இடத்துல நாம் எந்தெந்த விஷயங்களை எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றது தான் இந்த பதிவு. இந்த பதிவு எல்லாருக்குமே பயன்படும். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக உணர்வு பூர்வமான காயத்தை இப்போ வரைக்கும் சரி பண்ணாமல் தினந்தோறும் இந்த காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது யாரை மாற்றணும் யாரை மாற்றக்கூடாதுன்னு சாய்ப்பா இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறாரு. அதாவது நீங்கள் வெளியில் போயிட்டுருக்கீங்க. அப்போ நல்லா குடிச்சிட்டு நிதானத்தை இழக்கிற ஒரு மனுஷன் உங்களை நோக்கி வராருன்னா நீங்கள் அந்த மனுஷனை நோக்கி போவீங்களா, இல்லை அந்த மனுஷன் அப்படி வராரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கி போவீங்களா? ஏன்னா இப்போ அவர்கிட்ட மோதுனா அவருக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை. அவருக்கு அது பிரச்சனையா இல்லையான்றது எப்போ தெரியும்? போதையில் தெரியும். அவரே நமக்கு துன்பத்தை கொடுக்குறாரு. அப்போ துன்பத்தை கொடுக்குறவர்கிட்ட நாமளும் சரிக்கு சமமாக நின்னா அந்த துன்பத்தை நம்ம ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும். அப்போ ஒருத்தர் முட்டை வராரு அப்படின்னா நம்ம விலகி போகிறது புத்திசாலித்தனம். அப்போ மாற வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் மாறினா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஆனால் என்ன இவங்க இப்படி வதைக்கிறாங்க, வார்த்தைகளால் என்னை இப்படி காயப்படுத்துகிறாங்க, என்னை தள்ளி வைக்கிறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. இது பல மனுஷனுடைய குறை, பல மனுஷனோட கவலை. இந்த கவலையும் குறையும் இதோட விடல, அவனுக்கு இதன் மூலமாக மேலும் மேலும் எதை கொடுக்குது? துன்பத்தை கொடுக்குது. அதாவது கங்கையில் குளிக்கலாம், மனசுக்கு இதம். காவிரியில் குளிக்கலாம், அருவியில் குளிக்கலாம். ஆனால் ஒரு நெருப்பில் குளிக்க முடியுமா? அப்போ இந்த குறையும் இந்த கவலையும் என்ன ஆச்சு? தினந்தோறும் நீங்கள் நெருப்பில் குளிக்கிற மாதிரி பெரிய துன்பத்தை அது தந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த துன்பத்தை தடுக்கணும், நெருப்பு குளியலை விட்டுட்டு கங்கை ஆற்றுல குளிர்ந்த நீரில் நான் குளிக்கணும்னு சொல்லி நாம் நினச்சோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வரணும். அப்போ நம்ம மனசில் இவங்க மாறணும், இவங்க எப்போ என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது நெருப்புக்குள்ளேயே குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அவங்க மாற மாட்டாங்க, நான் தான் மாறணும் அப்படின்னு
அந்த புத்தி வருது பாருங்க, அப்போ தான் இந்த குழியில் விட்டு அந்த குழியலுக்கு போகிற மாதிரி. அப்போ இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோம்? மாறுவாங்கன்னு நினைச்சோம், ஆனால் மாறலை. இப்போ மாற்றத்தை நிகழ்த்தியே ஆகணும். நீங்கள் பல தடவை சாயப்பக்கிட்ட கதறி இருக்கீங்க, என் கணவரை மாற்று, என் குழந்தைங்களை மாற்று, என் மாமியாரை மாற்று, என் மாமனாரை மாற்று, என்னோட பாஸை மாற்று, மைண்டை சொல்கிறேன் சேஞ்ச் பண்ண சொல்லு, என்னை பாராட்டுவதற்கு உண்டான வழிகளை செய்ய சொல்லுன்னு கடவுள்கிட்ட கதறணும். ஆனால் உங்கள் மனசில் என்ன ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா, 24 மணி நேரமும் யார் உங்களை குறையையும் குற்றத்தையும் தொடர்ந்து சுமத்திக்கிட்டே இருக்காங்களோ அவங்களையே நினச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான பக்கத்தை நீங்கள் பார்க்கல. அந்த முக்கியமான பக்கத்தை பார்த்துருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நாம் நின்று இருக்கவும் மாட்டோம். அப்போ லைஃப் அப்படின்றது என்னன்னா ஒரு புரியாத புதிராக ஒரு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதற்கு காரணம் நீங்கள் மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணலை. அடுத்தவர்கள் உணர்வு பூர்வமாக நம்மளை அழிக்க வந்தவர்கள் தான். அப்போ அவங்க கிட்டேருந்து நம்மளை நாம் காப்பாற்றணும்னா திருப்பி அவங்கள அழிக்கிறது நம்ம என்னமா இருக்கக்கூடாது. நீ என் மேலே 10 பழி சுமத்தின, நான் உன் மேலே 20 பழி சுமத்துவேன். இதோட டீலிங் முடிஞ்சிடுச்சா? இப்போ அந்த 10 பழி சுமத்தினவர் நீங்கள் 20 பழியை சுமத்தினதால உங்களை விட்டுட்டு மறைஞ்சிட்டாரா இல்லை பயந்துட்டாரா? இப்போ நீங்கள் 20 பழியை சுமத்துறீங்க, அவர் என்ன திரும்ப பண்ணுவார்? 100 பழியை உங்ககிட்ட சுமத்துவார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்த்த நேரத்தில் இல்லை, எதிர்பார்க்காத நேரத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எதிரிகளை நம்மளை சுற்றியும் அதிகரிச்சிட்டோம். அப்போது அவங்க உங்கள் மேலே பழி சுமத்தும் போது நீங்கள் அமைதியாக போயிருந்தீங்கன்னா எதிரிகள் குறைவாக இருந்திருப்பாங்க. இப்போ என்னாச்சு? எதிரிகளோட பலம் பெருகுது, உங்கள் வாழ்க்கை கீழே இறங்குது. சுற்றியும் நண்பர்கள் இருந்தாங்கன்னா வாழ்க்கை சிம்மாசனமாக இருக்கும். ஆனால் சுற்றியும் எதிரிகள் இருந்தாங்கன்னா வாழ்க்கை நரகமாக இருக்கும். ஸோ நரகத்துக்கு உரிய வாழ்க்கையில் நாம் போய் உக்காந்துட்டோம். அதனால தான் எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் தொடர் கதையாக இங்கே நிற்குது. இந்த தொடர்கதையை முற்றுப்புள்ளி வைக்கணுன்றது சாயப்பாவோட விருப்பம். ஏன்னா நீங்கள் அவரை வணங்குறீங்க, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்கள் மனசில் ஒரு பதிவுகளும் சாயப்பா கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஸோ உங்கள் வாழ்க்கை, உங்கள் கர்மா, அது இதுன்னு சொல்லி எத்தனையோ நீங்கள் அதை போட்டு பூசி இருக்கலாம். ஆனால் எதுவுமே அது உண்மை இல்லை. வாழ்நாளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரே வழி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும். ஸோ உங்களை சுற்றியும் எத்தனை பகை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேரா, இல்லை 4 பேரா, இல்லை 100 பேரா, இல்லை 200 பேரா? இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். 200 பேர் உங்களுக்கு பகை அப்படின்னு சொன்னாலும் அந்த 200 பேரும் நாளைக்கு உங்களை பாராட்டுற மாதிரி சாயப்பாவில் செய்ய முடியும். நம்புறீங்களா? நீங்கள் நம்புனா நடக்கும், நம்பலைன்னா 200ன்றது 400ஆக மாறிடும். ஏன்னா ஒரே நாளில் இந்த 200 பகை வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துச்சு. முதல்ல 1ல் இருந்து தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பெருகி 200. இப்போ இதையும் நாம் சரியாக கேட்கல, சரியாக பயன்படுத்தலை, ஏன் சரியாக நாம் புரிஞ்சிக்கல அப்படின்னு. சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்தாலும் இந்த 200ன்றது குறையாது, மெயின்டைன் ஆகாது, அதிகரிக்கும். அப்போது
பகைகள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்? மனசில் நிம்மதி இல்லாத தன்மை வந்துடும். அப்போ அந்த 200 பேர் உங்களை பாராட்டணுமா? ஒரே விஷயம், தேள் கொட்டுறது அதனுடைய இயல்பு, பாம்பு கொத்துறது அதனுடைய இயல்பு, பூரான் நம்மளை கடிக்கிறது அதனுடைய இயல்பு. அப்போ அந்த உயிரினத்தையும் படைச்சது கடவுள் தான். அப்போ தேள் கடிச்சிடுச்சு, பாம்பு கடிச்சிடுச்சுன்னா அப்போ அதற்கு விஷத்தை கொடுத்தது கடவுள் தானே. அப்போ மனிதர்களும் உங்களை அதை விட மோசமாக வார்த்தைகளை பேசி உங்களை துன்புறுத்துறாங்கன்னா அந்த மனிதரை படைத்தது கடவுள் தானே. ஸோ கடவுள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையுமே படைக்கலை. நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், பலர் உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பதற்கு காரணம் உங்கள் கர்மான்னு சொல்லியிருக்கோம். அதில் மாற்றமே இல்லை. இப்போ நான் மாற்ற முடியாது, ஏன்னா அதான் உண்மை. ஆனாலும் இதை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் நிறுத்தாமல் அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால அந்த கர்மாக்கள் முடிஞ்சிடுச்சு. நம்ம செயல்களும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் சரியான முறையில் வரலை. அதனால் வாழ்க்கையில் எந்த விதமான உயர்வு நிலையும் எட்டப்படவில்லை. அப்போ பழி வாங்குறவங்களை என்ன செய்கிறது? நம்ம மனசில் போட்டு தினமும் நம்மளை பாம்பு மாதிரி கொத்துறவங்களை என்ன செய்கிறதுனா ஒரே விஷயம், உங்களுடைய போக்கில் நீங்கள் வாழுங்க, அவங்க போக்குக்கு நீங்கள் வராதிங்க. அவங்க கத்துறது கத்தட்டும், கொத்துறது கொத்தட்டும், கடிக்கிறது கடிக்கட்டும், எதுவோ அது கடவுள்கிட்ட வழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கை, திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கைனா என்ன, நீங்கள் யார், உங்கள் லட்சியம், உங்கள் நோக்கம், உங்கள் நடவடிக்கை, இதில் எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தை உணர்வு பூர்வமாக ஏற்படுத்துங்க. சில பேர் நான் மாறிட்டேன்னு சொல்லி அதை வெளிப்புறமாக செயல்படுத்துவாங்க, அது வேண்டாம். அதனால் there is no use. பட் எல்லாமே உங்களுக்கு பலன் கிடைக்கணுன்றது தான் சாயப்பாட விருப்பம். அந்த விருப்பத்தின்படி தான் அவர் சொல்கிறாரு, உள்ளுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்து. முதல்ல யார் யாரெல்லாம் உனக்கு பகையாளின்றத லிஸ்ட் எடு. அவர்கள் இனி உனக்கு பகையாளியாக இருக்க போவது இல்லை. அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் நீ வரலாறு சாதனை படைக்கும்போது கைத்தட்டி கொண்டாடக்கூடிய மனிதர்களாக அவர்களை நான் மாற்றுவேன். ஸோ எதிரிகளை நண்பனாக்கி நாம் வாழ்ந்தோன்னா, ஆனால் அந்த எதிரிகளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் நம்மளை கேவலமாக பேசும்போது தான் நம்முடைய புத்தி மிகப்பெரிய அளவில் சிந்திக்க தோணுது. ஸோ சாஃப்டாக நம்ம அம்மா சொல்லும்போது கேட்க மாட்டோம், அப்பா சொல்லும்போது கேட்க மாட்டோம், தாத்தா பாட்டி சொல்லும்போது கேட்க மாட்டோம், நண்பன் சொன்னால் போடான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் எதிரி சொன்னால் அவனை திருப்பி பேச முடியாது. அதனால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை அவ்வளவு நமக்கு என்னமோ பண்ணுது. மனசில் ஏதோ ஒரு கஷ்டத்தை, ஒரு கல்லை முழுங்குனா எந்த அளவில் அது இருக்குமோ அந்த அளவில் அது இருக்குது. அப்போது எதிரிகள் நம்ம வாழ வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எதிரிகள் கொலை தெய்வம், கொலை சாமின்னும் நான் சொன்னதுக்கு காரணமே, என் வாழ்க்கையில் இந்த நிலைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா அந்த எதிரிகளோட ஏச்சுக்களும் பேச்சுக்களும் தான் காரணமாக அமையுது. அன்னைக்கு எனக்கு கசந்துச்சு, ஆனால் அது மருந்தாக இருந்துச்சு. கசப்பு அதிகபட்சமாக மருந்தாக தான் இருக்கும், இனிப்பு அதிகபட்சமாக விஷமாக தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது ஒரு டாக்டர் நீங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, தினமும் காலையில் நல்ல ஜாங்கிரி சாப்பிடுங்க,
மதியானம் நல்ல சூப்பராக குலோப் ஜாமுன் சாப்பிடுங்க. அன்றைக்கி நைட்டு நல்ல மைசூர் பாக்கு நல்ல நெய்யோடு அப்படியே சாப்பிட்டா நாக்கில் கரையிற மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாரோ சொல்லியிருக்காங்களாங்க டாக்டர்ஸுங்க யாராவது? ஸோ இனிப்பு விஷம், கசப்பு மருந்து. அன்னைக்கு கசப்பு எனக்கு மருந்தாக இருந்து இப்போ வாழ வைக்குதுன்னா அதுக்கு எதிரிகளே காரணம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, உங்களை சுற்றியும் நடக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை வெறுப்பின் மூலமாக அவங்களோட நடவடிக்கைகளை உங்களை பாழ்படுத்துதுன்னா அதன் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய துன்பம், மனதார பெற்ற துன்பம், மனதார காயப்படுத்தினது, இது எல்லாத்துக்குமே ஒரே மருந்து. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியும். என்னை இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி உக்காந்துட்டோம் அப்படின்னா உட்காந்த இடத்துலையே நம்ம லைஃப் முடிஞ்சிடும். நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி போயிருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கை திறமையானவர்களை கூட வாழ முடியாத அளவுக்கு இந்த மோசமான மனநிலையில் இருக்கிறவங்க முடிஞ்சு போயிட்டாங்க. நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர், எத்தனையோ பேப்பரில் படிக்கிறோம். அது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச உறவுகளும் இப்படிப்பட்டது. ஒரு திறமையானவர் சூசைடு. இது பேப்பரில் வந்தது. இது பொதுவானவர், நான் நேம் சொல்ல விரும்பலை. பல பேரை உருவாக்கினவர், நல்ல ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன், அவ்வளோ ஒரு அக்ரஸிவான ஒரு பர்சன். ஆனால் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக சூசைடு. அப்போ ஏன் குடும்பத்தில் பிரச்சனைகள்? குடும்பன்றது யார்? நபர்கள் தானே. குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா யார்? அவங்க மனைவியாக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம், இல்லை குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மனுஷன் சொன்னக்கூடிய வார்த்தை ஏதோ மோஸ்ட்லி இந்த சூசைட் பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பெருசாக குடைச்சல் கொடுக்கறது இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள் தான், நம்மளுடைய நெருங்கின பழகின ஒரு சில மனிதர்கள் தான் அந்த சூசைடுக்கே காரணமாக இருப்பாங்க. நிறைய கவனிச்சிங்கன்னா தெரியும். கடனால் தற்கொலை பண்ணுறதுன்றது அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரல, அது விட்டுருங்க, அது வேறு, என்டலி டிஃப்ரெண்ட் அது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய தற்கொலைக்கு காரணம் என்னென்னா, சொந்தத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரோ இவங்களை காயத்துக்கு மேலே காயத்தை கொடுத்ததால் எடுத்த முடிவு அந்த சூசைடு. அப்போது எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினச்சி பாருங்கள். எல்லா உயிரினத்துக்கும் வாழற ஆசை இருக்குது. எல்லா உயிரினத்துக்கும். எந்த உயிரினத்தை பாருங்கள். ஒரு காக்கா உட்காந்துட்டு இருக்குது, நீங்கள் கிட்ட போகிறீங்க, அது பறக்குதா இல்லை உங்கள் கையிலே நிற்குதா? நீங்கள் அதை தடவி பார்க்க ஆசைப்படுவீங்க, இல்லை அது கிட்ட போக ஆசைப்படுவீங்க. ஆனால் அது ஓடுது. ஏன்? உயிருக்கு பயந்து. ஐயோ நம்மளை பிடிச்சி காக்காக்கறி சாப்பிட்டா என்ன ஆக போகுதுன்னு. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் தான் குடுகுடுன்னு ஓடும். எதுவுமே ஓடாமல் எதுவுமே இல்லை. அப்போ எல்லா உயிரினத்துக்கும் வாழணுன்ற ஆசை இருக்கிறதால தான் இப்படி பயப்படுதுங்க. அப்போது யாராவது சூசைட் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை எனக்கு வாழ பிடிக்கலன்னு இல்லை, வாழ்வதற்கு ஏற்ற மனிதர்கள் என் கூட இல்லை. வாழ பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அதனால் வாழ பிடிக்கலைன்னா கூட இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனசிதைவு, அதன் நிமித்தம் இவங்க இந்த வேலைகளை செய்கிறாங்க. ரைட்டா? அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவங்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இவங்க என்றைக்குமே உங்களை ஒரு பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே கொத்திக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அது மாதிரி தான் செய்வார்கள். அப்போ இவங்க பக்கத்தை பார்க்காம நீங்கள் உங்களுடைய பக்கத்தை பார்த்தீங்கன்னா இவர்கள் இன்னமும் எகிருவார்கள். நிச்சயமாக நடக்கும். இன்னமும் ஜாஸ்தி எகிருவாங்க. ஏன்னா நீங்கள் வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல. ரெண்டாவது, நீங்கள் இப்படியே இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை ஓடுன்னு சொல்லி இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஒரு சதியை உங்களுக்கே தெரியாமல், இல்லைன்னா அவங்களுக்கே தெரியாது,
நம்ம பண்ணுறதெல்லாம் இப்படின்னு. ஆனால் என் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், நல்லதுக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய அறிவு எப்படிப்பட்டதோ அந்த அறிவின்படி தான் அவங்க வாழ்வாங்க. இப்போது யாரையும் நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் மாறுனா எல்லாரையும் மாற்றலாம். புரியுதா? யாரையும் மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் மாறுனா எல்லா மனுஷங்களையும் மாற்றலாம். இது கண்டிப்பாக நடந்திருக்கு. என் லைஃப்பில் நான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன். நாம் மாறணும் அப்படின்னு நம்ம என்னைக்கு அறிவுபூர்வமாக மனதார நினச்சி நாம் செயல்படுகிறோமோ அப்போது அந்த மாற்றங்கள் நம் கண்கள் முன்னாடியே தெரிய வரும். அந்த மாற்றத்தை கண் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ யாரையும் மாற்ற முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், இதனால் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி ஆகுது. என் கணவரை மாற்றணும், என் மனைவியை மாற்றணும். முதல்ல யாரையுமே மாற்ற முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. உங்களையே உங்களால் மாற்ற முடியலன்னா நீங்கள் மற்றவர்களை எப்படி மாற்ற முடியும்? ஏன் அந்த லாஜிக் புரிஞ்சிக்கல? ஸோ எதுவாக இருந்தாலும் நடக்கிற மாதிரி யோசிங்க. நடக்காததை மாதிரி ஏன் யோசித்து உங்கள் மனசை சேதப்படுத்துறீங்க? ஸோ அடுத்தவங்க சிதைக்கிறாங்க அப்படின்றத விட உங்களை நீங்களே சிதைச்சது தான் ஜாஸ்தி. எப்படி சொல்லவா? இப்போ யாரோ ஒரு மனுஷன் உங்களை அசிங்கமாக திட்டார், அவர் வந்தார், திட்டினார், அவர் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போனார், அதோட முடிஞ்சிருச்சு. கரெக்ட், அதோட முடிஞ்சிருச்சு. அவர் இனி வரப்போகுது, இனி மறுபடியும் எப்போ திட்டுவாரோ அப்போ திட்டுவார். அதுக்குள்ளே நம்ம மாறிட்டால் திட்ட மாட்டார், நம்ம மாறலைன்னா திட்டுவார். இப்போது அவர் ஒரு தடவை திட்டினதை நாம் முழிச்சிட்ருக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், பேசுகிற நேரம், டிவி பார்க்குற நேரம், மொபைல் பார்க்குற நேரம், அப்போல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் முட்டாள்னு என்னை சொல்லிட்டான் அப்படின்னா, சரி நான் முட்டாளாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டா நான் அவன் சொல்லிட்டானேன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனால் இவன் என்ன போய் முட்டாளுன்னு சொல்லிட்டானே, நான் என்ன முட்டாளான்னு சொல்லி நம்மளை நாம் திரும்ப திரும்ப சேதப்படுத்திக்கிறோம். ஸோ வெளியில் இருக்கிறவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஆனால் நாம் அந்த வார்த்தையை அடுத்த ஒரு இன்சிடெண்ட் நடக்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த மனசில் இருக்கக்கூடிய சேதத்தை விளைவித்தது யார்? கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தன் முட்டான்னு சொன்னான், ஓகே, அடுத்தவன் ஒருத்தவன் உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். இப்போது இந்த பழைய விஷயமும் சேர்ந்துடுச்சு, புது விஷயமும் சேர்ந்துடுச்சு. சொன்னவன் ஒரே ஒரு தடவை சொன்னான், அவன் போயிட்டான். ஆனால் திரும்ப திரும்ப நினச்சி எதை சேதப்படுத்துகிறோம்? மனசு. ஸோ அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க 4 பேரும் 4 வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த 4 வார்த்தைகளை நீங்கள் 4 லட்சம் தடவை சொல்லும்போது உங்கள் மனசில் எவ்வளவோ பெரிய சேதம் உருவாகும், எவ்வளவோ பெரிய கஷ்டம் உருவாகும், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு போகும். இதை எல்லாத்தையும் தீர்க்கமாக யோசித்து பாருங்கள். நான் சொன்னன்றதுக்காக நீங்கள் தலையாட்ட வேண்டாம். நான் சொன்னது சரி அப்படின்னா மட்டும் நீங்கள் தலையாட்டுங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நான் முட்டாள்னா ஏன் இருந்துட்டு போகிறேன்? அறிவு இல்லையா? எஸ், அறிவில்லை. எவ்வளவு ஈஸியாக விஷயத்தை சமாளிக்கலாம், ஆனால் நாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிக்கிறோம். இப்போ என்ன ஆகுது? என்னுடைய பாதையில் என்னால் போக முடியல. எல்லாரும் என்னை திட்டும்போது அதை நான் மனசில் வைக்கும்போது என்னுடைய பாதையில் நான் போக முடியல. என்னுடைய கவனத்துக்குள்ளே எதுவுமே நடக்கலை. அதாவது அடுத்தவங்க கட்டாயத்தின் பேரில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதை பண்ணலைன்னா அவர் திட்டுவார், அதை அப்படி சொன்னால் அவர் திட்டுவாருன்னு சொல்லி அடுத்தவனுக்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் தெரியுமா? நாம் நம்மளை மாற்றிக்க முயற்சிகள் செய்யலை. முயற்சிகள் செய்திருந்தால் என்னைக்கோ நமக்கு வெற்றி நிச்சயமாக்கப்பட்டிருக்கும். ஆனால் நிச்சயமாக்கப்படாத வெற்றி, நிச்சயமாக்குனது நிச்சயமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இது நிச்சயமாக நடக்குமான்னு நம்ம நிறைய கேட்குறோம், ஆனால் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு யாருக்கும் பதில் சொல்ல வரல. ஸோ பலவிதமான கன்ஃபியூஷன், பலவிதமான ஒரு பயம், ஒரு நடுக்கம். அப்போ திறமையானவர்களை சிதைக்கின்றது, திறமையானவர்களை சிதைக்கின்றது. அதாவது
பைத்தியக்காரன் சில பேர் சொல்லுவாங்கல்ல, எப்போ பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஏன் அவங்க அவ்வளோ இயல்பாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க? அப்போ அறிவு இருக்கிறவன் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கான்? பைத்தியக்கார அப்படின்னு ஒருத்தரை முத்திரை குத்துறோம், அவன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அறிவாளின்னு ஒருத்தரை முத்திரை குத்துறோம், அவன் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னு இருப்பான். ஆனால் பைத்தியக்காரனுக்கு நோய்கள் ஒரே ஒரு இதுதான், அவன் பைத்தியம், அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அறிவாளின்னு சொல்கிறவனுக்கு 1000 நோய்கள் இருக்குது, லட்சம் நோய்கள் இருக்குது. சில நேரத்தில் நம்ம பைத்தியக்காரர்களாக சில மனிதர்கிட்ட இருப்பது நமக்கு நல்லதுன்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணும். நீ பைத்தியக்காரனா? ஆமாம் பைத்தியக்காரன். என்ன இப்போ வந்து இவர் அறிவாளியும் சொன்னாதான் பார்லிமெண்ட்டில் நமக்கு பாராட்டு நடக்க போதா? இல்லை இவர் முட்டாள்னு சொன்னதால் நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து இவன் முட்டாள்ப்பா, இவனை நாடு கடத்து சொல்லிட போகிறாங்களா? சொல்லுங்கள். வார்த்தைகளுக்கு நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையே வழி நடத்துது. புரியுதா? வார்த்தைக்கு எதுக்கு நான் சொல்லியிருக்கேன், வார்த்தைக்கு பவர் இருக்குது. ஏன் சொன்னேன்னா, ஒருத்தவங்களை முட்டாள்னு சொன்னதால தான் உங்களால் தாங்கிக்க முடியல. நீ எல்லாம் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்க, செத்து தொலைய வேண்டியதுன்னு சொல்லும்போது தான் உங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குது. அப்போ நாமளும் என்ன வார்த்தைகளை பேசணும், என்ன வார்த்தைகளை கேட்கணும், கேட்டதை எதை மனசில் கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே பல விஷயங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ எந்த விஷயத்துக்கு விடுதலை கிடைக்கல, எல்லாமே கைதி மாதிரி இருக்கும். கைதிக்காவது 2 கைகள் தான் கட்டப்பட்டது. ஆனால் அவனோட இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த இதை கைவிலங்கை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவர்களுக்கோ எப்பொழுதும் கட்டப்பட்ட கைகள், எப்பொழுதும் கட்டப்பட்ட கால்கள். ஸோ கைகளும் கட்டப்பட்டாச்சு, கால்களும் கட்டப்பட்டாச்சு. இது கைகளும் கட்டப்பட்டாச்சு. இது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கட்டப்பட்ட கால் கட்டப்பட்ட கை. ஏன்னா இது ஏன் கட்டப்பட்டுச்சு, எதுக்கு கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம எதை அதிகமாக சுவாசித்தோமோ அதன் மூலமாக தான் கட்டப்பட்டது. அதனால தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டு வேணும்னு கேட்குறோம், எனக்கு அது இல்லைன்னு கேட்குறோம், எனக்கு இது இல்லைன்னு கேட்குறோம். ஏன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒரு இடத்துல இப்படி வச்சுட்டீங்க, அதே இடத்துல அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் யாராவது அசைச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னா தாங்கிக்க முடியல. நீங்கள் அசைஞ்சிட்டிங்களானா தாங்கிக்க முடியல. இதை ஒரு குறையாக நினைக்கிறீங்க. வாழ்க்கைன்றது ஃப்ளெக்சிபிள், வாழ்க்கைன்றது ஃப்ளெக்சிபிள். இன்றைக்கி நம்ம தலையில் கிரீடம் இருக்கலாம், ஆனால் ஏற்றி வைத்தப்பட்ட கிரீடம் இறங்கவும் செய்யும். அப்போது கிரீடம் உன் தலையில் இருக்கும்போது நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தியோ, அதே போல் கிரீடம் கழட்டப்படும் போதும் அதே சந்தோஷத்தோடு நீ இருந்தன்னா உண்மையிலே சொல்கிற, நீ பிழைக்க தெரிஞ்சவன். நீ அழுதன்னா நீ பிழைக்க தெரியாதவன். பிழைக்க தெரிந்தவன் யார், பிழைக்க தெரியாதவன் யாருன்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றா பார்க்கறது தான். அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அதில் இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன், அதில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு எதுலேயுமே இல்லை. ஒரு விஷயத்துலேயும் உங்களை வந்து சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு சாய்ப்பாட விருப்பம். ஆனால் சங்கடப்படுத்துவதற்குன்னு சில கூட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அவரை நம்பி அவரை நினச்சி நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிங்கன்னா எந்த தர்ம சங்கடங்கள் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஒரு தர்ம சங்கடங்கள் வந்தாலும் சங்கடத்தை கடவுள் தீர்ப்பான்ற நம்பிக்கையோடு அதை நீங்கள் கடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இமாலய புகழ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ யார் பகைவரோ அவரே நாங்கள் பாராட்டுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே இதை வச்சு தான். தோற்று போகிறவனை தான் இந்த உலகம் கேவலமாக பேசும், ஜெயிக்கிறவனை இந்த உலகம் கொண்டாடும். நான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்களேன். இப்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு மனுஷங்க இருக்காங்க, யாராவது வந்து தோல்வி அடைந்தவர்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போது வெற்றி அடைந்தவர்களை தான் நாம் கேட்குறோம். அதுதான் நேச்சுரலாக இருக்குது. ஏன்னா
தோல்வி அடைந்தவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை நம்ம புறந்தள்ளுறோம். இப்போது நீங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் இந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நீங்கள் உண்மையாக நினச்சதால, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சதால, இருந்ததால தான் நீங்கள் அதுவாகவே மாறிட்டீங்க. சூழ்நிலை கைதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சூழ்நிலைக்கு உண்டான ஒரு உருவமாக நீங்கள் மாறிட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் அதற்கு அடிமை. நல்லா இருந்த மனுஷன்ப்பா, ஆனால் இப்படி ஆயிட்டான்னா அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு நபராக இருப்பான். ஒன்றும் இல்லை, நான் என்னோடய நேட்டிவ் பிளேஸில் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு நானும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு, அழுக்கு ஷர்ட் போட்டு இப்படி தலையை பயங்கரமாக சுரிஞ்சிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் என்னடா அது பைத்தியக்காரண்டாவா அப்படின்னு சொல்லி, அப்போல்லாம் நம்ம பெருசாலாம் ஒன்றும் ஸ்பிரிச்சுவலாக இல்லை. அவன் மென்டல் பிளர்கடா, அவன் பக்கத்தில் அவன் மென்டல் தான்டா, அவர் மென்டல் தான், அந்த அண்ணன் மென்டல் தான்டானா. என்னடா அவர் இவருன்னெலாம் சொல்கிற நீ அப்படி? இல்லைடா, அவர் இங்கிலீஷ் பிஹெச்டி படிச்சிருக்காரு, இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, ஃப்ரெஞ்சு எல்லாம் தெரியும், நல்லா படிப்பாளி, ரயில்வேயில் ஒர்க் பண்ணார். அப்புறம் என்ன ஆச்சு அப்படி? திடீர்னு அவருடைய மனைவி வேற ஒருத்தவங்க கூட தொடர்பை ஏற்படுத்தி போயிட்டாங்க. அதனால் இவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய சரக்கு அடிச்சு கடைசியில் திடீர்னு காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறமா இங்கே கூட்டு கண்டுபிடிச்சி இங்கே இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் யாராலையும் இவரை சமாளிக்க முடியல. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, அவங்க அப்பா மட்டும்தான் இருக்கார், அவர் வயசானவர். அதனால் இவர் இப்படி தான் அப்படின்னு. அப்போது ஒரு மனுஷன் காரணமாக அமைகிறான். திறமையானவர். இது மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒருத்தவனுக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மனுஷன் இருக்கா. அந்த மனுஷன் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை, மன ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பத்தை இவங்களால் பொறுத்துக்க முடியல. அதனால் இவங்களுக்கு பல கஷ்டங்கள் மூலமாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரர்களாக தெரிகிறார்கள். இந்த பதிவு கண்டிப்பாக ஒவ்வொரு அன்பே சாய் குடும்பத்தில் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பதிவு. ஏன்னா மைண்ட் அளவில் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக வரும். எனக்கும் குடைச்சலை கொடுக்கலாம், உங்களுக்கும் குடைச்சலை கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி போகணும். நம்ம 2-3 நாளாகவே பதிவில் என்ன சொல்லியிருக்கோம்? மோதல்களை நாம் தவிர்க்கணும். மோதல்கள் உருவாவதற்கு காரணமாக நாம் இருக்கக்கூடாது. அப்போ தவிர்க்கணும்னா மனசுக்குள்ளே வச்சுக்கணும் கிடையாது. அதை தவிர்த்தாதான் வாழ முடியுன்ற ஒரு அறிவுபூர்வமான ஒரு சில விஷயத்தை நம்ம மனசு அக்செப்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அக்செப்ட் பண்ணலன்னா ஒரு திறமையான ஒரு பைத்தியக்காரராக தெருவில் சுற்றும் போது அந்த வலி எனக்கு. அதுக்கப்புறம் யாராவது இப்படி இருந்தாங்க அப்படின்னா உண்மையில் சொல்கிறேன், அந்த கேலியோ கிண்டலோ பயமோ இல்லை. அதை தாண்டி எவனோ ஒருத்தன் இருக்கான், இல்லை யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அதனால் இவர் சீரழிஞ்சிருக்காருன்னு தோணும். அவங்களுக்கு சரியான ஒரு கைடு இருந்திருந்தா இதெல்லாம் காலில் இருக்கிற தூசி மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம கேரக்டர் நல்லா இருக்குது, ஸோ ஆப்போசிஷன் கேரக்டர் சரியில்லைன்னா நாம் என்ன செய்ய முடியும்? இது என்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. என் கேரக்டர் இஸ் குட், பட் எனக்கு என் கூட இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கும் கேரக்டர் சரியில்லை. அதனால் அவங்க விலகுறாங்க போகிறாங்கன்னா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எனக்கு லாபமே. அந்த மாதிரியான மனப்பக்குவம் உங்களுக்கு வரணுன்றது தான் சாயப்பாவோட விருப்பமாக இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் மாறுங்க. நீங்கள் முதல்ல எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல், எந்த விதமான டிப்ரெஷனும் இல்லாமல், எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியும்
சாய்ப்பா அமைவார். இதுதான் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா.